இனிய மாலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அரசியலமைப்பின் 86வது சட்ட திருத்தம். 2002 கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தம் அனைவருக்கும் கல்வியை உறுதி செய்வதற்கு உருவாக்கப்பட்டது. ரைட் டு எஜுகேஷன் அப்படிமா ஆர்டிகல் 21A என்ற புதிய விதியை உருவாக்கியது. ஆர்டிகல் 21A நமக்கு 6 முதல் 14 வயது உள்ள மாணவர்கள் கட்டாய கல்வி பெறுவதை வகை செய்துள்ளது. இது இந்த சட்ட திருத்தத்தின்படி பார்ட் 4ல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிமோ அதில் ஆர்டிகல் 45 6 முதல் 14 வயது உள்ள மாணவர்கள் கட்டாய கல்வி தர வேண்டும் என்று அரசுக்கு வழிகாட்டி இருந்தது. அதை திருத்தம் பண்ணி 6 வயது வரை உள்ள குழந்தைகள் அவர்களோட ஆரம்பகால சுகாதாரம், ஆரம்பகால ஆரோக்கியம் மற்றும் அதனால கல்வி 6 வயது வரைக்குள்ள கல்வி இதை உறுதி செய்வதற்காக அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்டது. அதுபோல் என்னென்னா 51A என்று பார்ட் 4A அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதாவது பொதுமக்களுக்கான கடமைகளை 1976 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் 4A அப்படின்னு ஒரு பார்ட் உருவாக்கப்பட்டது. அந்த 4Aல ஆர்டிக்கல் 51A அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதில் நம்ம இதை சேர்த்துருந்தோம். என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள மாணவர்களின் கல்வியை உறுதி செய்வதற்கான கட்டாய கடமையை பெற்றோர்கள் மற்றும் காப்பாளர்களுக்கு அரசியலமைப்பு உறுதி செய்திருக்கு. அதனால் பெற்றோர்கள் காப்பாளர்கள் கட்டாய கடமையை தன்னோட பிள்ளைகளை படிக்க வச்சாகணும். அரசாங்கமும் வகை செய்து பெற்றோர்களுக்கு கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளிலும் அதிக வசதியை உள்ள பிள்ளைகள் மட்டும் படிக்கக்கூடிய தனியார் பள்ளிகளிலையும் 25% இடஒதுக்கீடு சாதாரண மாணவர்களின் குழந்தைகளுக்கும் படிக்க வகை செய்துள்ளது. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உருவாக காரணமான உன்னி கிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1993 உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. இதற்கு காரணமான உன்னி கிருஷ்ணன் அவர்களை நன்றியோடு வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.